தமிழக சட்டமன்ற தேர்தல் களம் நாளுக்கு நாள் அனல் பறக்க தொடங்கியிருக்கு. குறிப்பா அதிமுக தலைமையிலான கூட்டணி விவகாரத்துல அடுத்தடுத்து அரங்கேறும் காட்சிகள் அரசியல் வட்டாரத்தை உற்று நோக்க வச்சிருக்கு. ஒரு பக்கம் தேமுதிக, இன்னொரு பக்கம் ராமதாஸ் தரப்பு பாமகன்னு எடப்பாடி பழனிசாமி போடும் ஸ்கெட்ச் என்ன? வாங்க விரிவா பார்க்கலாம். முதல்ல தேமுதிக விவகாரம். எந்த கூட்டணின்னு இத்தனை நாளா இழுபறியா இருந்த கேள்விக்கு கோவையில நடந்த ஒரு சம்பவம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு. கோவையில நடந்த ஒரு விழாவில் அதிமுகவின் ஸ்ட்ராங் மேன் எஸ்பி வேலுமணியும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்தும் சந்திச்சு பேசியிருக்காங்க. இந்த சந்திப்பு வெறும் நட்பு ரீதியானது மட்டும் கிடையாது, பக்காவா டீல முடிக்க நடந்த பேச்சுவார்த்தைன்னு சொல்றாங்க விவரம் தெரிஞ்சவங்க. கிடைச்ச தகவலின்படி தேமுதிகவுக்கு 8 தொகுதிகள் மற்றும் ஒரு ராஜ்யசபா சீட், இதுதான் அந்த டீல். மார்ச் 1ஆம் தேதி மதுரையில் நடக்க போற தேசிய ஜனநாயக கூட்டணி மாநாட்டுக்கு முன்னாடியே இதை அதிகாரப்பூர்வமா அறிவிக்க வாய்ப்பு இருக்கு. அது மட்டுமில்லாம பிரேமலதா கோவையிலேயே தங்கி ஈரோடு, திருப்பூர் மாவட்ட நிர்வாகிகளை சந்திச்சு ஆலோசனையையும் நடத்தியிருக்காரு. சோ தேமுதிக அதிமுக கூட்டணி ஏறக்குறைய கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னு தான் சொல்லணும். இதனிடையே இன்னொரு பக்கம் பெரிய ட்விஸ்ட் ஒன்று நடந்திருக்கு. ஏற்கனவே அன்புமணி ராமதாஸ் தலைமையிலான பாமக அதிமுக கூட்டணியில இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா அப்பா ராமதாஸ் தரப்பு பாமக தனி ரூட்ல போயிட்டு இருக்காங்க. அவங்க திமுக கூட்டணிக்கு போக முயற்சி பண்ணப்போ விசிக்கு முட்டுக்கட்ட போட்டதால அந்த திட்டம் ஒர்க் அவுட் ஆகல. சரி, தாவேக கூட போவாங்களா இல்ல தனிச்சு நிப்பாங்களான்னு யோசிச்சுட்டு இருந்த நேரத்துல தான் ராமதாஸ் தரப்பு எம்எல்ஏ அருள் திடீர்னு எடப்பாடி பழனிசாமிய தலைமை செயலகத்துல சந்திச்சு பேசியிருக்காரு. ஏற்கனவே அன்புமணி கூட்டணியில இருக்கிறப்போ ராமதாஸ் தரப்பையும் உள்ள கொண்டு வர எடப்பாடி பழனிசாமி விருப்பப்படுறாரா அப்படின்ற கேள்வி இப்போ எழுந்திருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி பெல்ட்ல இருக்கிற வன்னியர் வாக்கு வங்கி தான். அன்புமணி ராமதாஸ்னு 2 தரப்பும் சிதறாம ஒரே அணியில இருந்தா அது அதிமுகவுக்கு பெரிய பலமா அமையும்னு எடப்பாடி கணக்கு போடுறாரு. ஆனா அப்பாவை உள்ள சேர்க்க அன்புமணி சம்மதிப்பாரா இல்ல அப்பாவும் பையனும் ஒரே மேடைக்கு வருவாங்களா அப்படின்றதுதான் இப்போ இருக்கிற சஸ்பென்ஸ். ஆக மொத்தம் ஒரு பக்கம் தேமுதிகவிடம் டீலை முடித்த வேலுமணி, இன்னொரு பக்கம் ராமதாஸ் டீலை முடித்த எடப்பாடி பழனிசாமி. இந்த 2 விஷயத்தையும் உற்று கவனிச்சா இபிஎஸ் கொங்கு மண்டலத்தில் காய் நகர்த்த தொடங்கிட்டாருன்னு நாம புரிஞ்சுக்கலாம். இந்நிலையில் மார்ச் 1ஆம் தேதிக்குள்ள இந்த கூட்டணி குழப்பங்களுக்கெல்லாம் விடை கிடைச்சிடும்னு எதிர்பார்க்கலாம்.